you seem so far away, a million miles or more it feels today. And though I haven't lost my faith, I must confess right now that it's hard for me to pray. But I don't know what to say, and I don't know where to start. But as you give the grace, with all that's in my heart, I will sing and I will praise, even in my darkest hour, through the sorrow and the pain. I will sing and I will praise, lift my hands to honor you, because your word is true. I will sing. இந்த புக் தான் ரீசெண்டாக படித்தேன். இதில் வந்து ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டான் மோயன்றவர் வந்து வர்ஷிப் லீடர். அவர் யூஎஸில் இருக்கார். ஸோ பியானோ ப்ளே பண்ணுவார், வயலினும் ப்ளே பண்ணுவார், ப்ளஸ் அவர் சாங் ரைட்டர். ஸோ அவரோட சாங்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர், நிறைய சர்ச்சஸ்லலாம் பாடுவாங்க அந்த சாங். ஸோ அவர் பர்சனல் லைஃப் பற்றியும் எழுதியிருக்காரு, அவரோட மினிஸ்ட்ரி பற்றியும் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. ஸோ அதில் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும், சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் லேர்ன் பண்ணதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மெயினாக ஒரு வர்ஷிப் பற்றி சொல்லும் போது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. டேவிட் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணாரு. ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்க்கும்போது ஜீசஸ் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்றாருன்றதை பார்க்கும்போது மியூசிக் பற்றி அதில் அவ்வளோவா அவர் சொல்லலை. ஆனால் ஜீசஸ் வந்து மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஜீசஸும் டிசைபிள்ஸும் சேர்ந்து ஒரு ஹிம் பாடினாங்க. அது பாடிட்டு மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்க்கு போனாங்க. ஸோ அந்த இடத்துல தான் மியூசிக் ஆர் சாங் பற்றி மென்ஷன் ஆயிருக்குது. அது இல்லாமல் வர்ஷிப் பற்றி ஜீசஸ் வந்து ஜான் சாப்டர் 4ல் அந்த சமாரிட்டன் மூமெண்ட்டை சொல்கிறாரு. இந்த மாதிரி the father seeks those who worship him in spirit and in truth. ஸோ அது வந்து உண்மையாக ஜெபம் பண்ணணும், ஆவியோட ஜெபம் பண்ணணுன்றதை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதுறாரு. அப்புறம் டான் மோவனோட கரியர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிவிங் சவுண்ட்னு ஒரு குரூப்போட ஒர்க் பண்ணுறாரு. அவங்க வந்து ஒவ்வொரு ஊராக ட்ராவல் பண்ணி காஸ்பல் சாங்ஸ் பாடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ரெட்ஷிப்குள்ளே நடத்துவாங்க. ஸோ அது ரொம்ப ட்ராவலிங் டைப் மினிஸ்ட்ரியாக இருந்தது. லிவிங் சவுண்ட் கூட ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி மியூசிக்னு ஒரு மியூசிக் கம்பெனியில் அங்கே நிறைய வருஷம் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து தனியாக இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டார். ஸோ இந்த 3 ஃபேஸஸ் இருந்தது அவரோட கெரியரில். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இன்டெகிரிட்டி மியூசிக்கில் ஒர்க் பண்ணும்போது அவரோட ஜாப் என்னன்னா, நிறைய சர்ச்சஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் கம்பெனி. ஸோ நிறைய ஆல்பம், கேசட்லாம் ரிலீஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்களுக்கு நிறைய சாம்பிள்ஸ் அனுப்புவாங்க. ஒவ்வொரு சர்ச்லேருந்தும் டாப் வர்ஷிப் சாங்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் இருக்குமோ அதெல்லாம் கேட்டு எதில் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்குதுன்றதை பார்த்து ஸ்க்ரீன் பண்ணி அதில் ஒரு டாப் 100 சாங்ஸ் எடுத்து, அதுக்கப்புறம் அதுலேயும் டாப் 10 சாங்ஸ் எடுத்து அதை அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மினிஸ்ட்ரி தான் இன்டெகிரிட்டி மியூசிக்கில், அதுதான் அவர் மெயினாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் இதில் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாருன்னா, இந்த வர சாம்பிள்ஸில் வந்து சில சர்ச்சஸ்லேருந்து ரெக்கார்டிங் குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்குமா, ஆனால் அவங்க அந்த சாங்ல வந்து காடோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்குமா. அதே ஆப்போசிட் சைட்லயே இருக்குமா, சில சர்ச்சஸ்ல இருந்து வர சாம்பிள் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப டாப் குவாலிட்டி ரெக்கார்டிங் இருக்குமா, எல்லாமே ரொம்ப ஹெவி மியூசிக் யூஸ் பண்ணி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரிச்சா இருக்குமா. ஆனா அதை கேட்கும் போது காடோட ப்ரெசன்ஸே இருக்காது, அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்குமா. ஸோ மெயினா என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, குட் டாப் எண்ட் டெக்னாலஜி, ஹை எண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது, ஹை எண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சாங்ஸை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதோட நம்ம பிளேயிங் வந்து நம்ம பிளேயிங் வந்து அவ்வளோ ஹை குவாலிட்டியாக இல்லைன்னாலும்
மெயினா என்ன வேணும்னா காடோட பிரசன்ஸ் அதுல வேணும். ஸோ அவரை பத்தி அவர் சொல்லும் போது ரொம்ப ஓப்பனா ஆனஸ்டா சொல்றாரு. அந்த மாதிரி நான் பியானோ பிளே பண்ணேன், சிங், நான் பாட்டு எழுதுவேன். ஆனா சில வோக்கலிஸ்ட் ரேண்டமா நிறைய சர்ச்சஸ்ல பாடுறவங்களை கூட என்னை கம்பேர் பண்ணா ஐ எம் நாட் த பெஸ்ட், எனக்கு எந்த வோக்கல் டெக்னிக்கும் தெரியாது. ப்ளஸ் நிறைய பியானிஸ்டோட கம்பேர் பண்ணாலும் அவங்களோட ஸ்கில் லெவலுக்கு என்னோட ஸ்கில் வராது, அந்த மாதிரி ஓப்பனா சொல்றாரு. ஸோ அவர் மெயினா என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா வர்ஷிப் இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத், அப்பதான் ஆண்டவரோட பிரசன்ஸ் வரும் வர்ஷிப் டைம். அதுதான் மெயினா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ இன்னொரு காரியம் சொல்றாரு, அவர் மினிஸ்ட்ரியில வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர் பத்தி சொல்றாரு. ஸோ ஏர்லி சர்ச் பத்தி அவர் மெயினா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. நிறைய நாள் வந்து அந்த அப்பர் ரூம்ல உட்காந்து எல்லாரும் ப்ரேயர் பண்றாங்க, சீஷர் எல்லாம் ப்ரேயர் பண்றாங்க. ஆனா பீட்டர் வந்து ப்ரீச் பண்றது 10 minutes தான் ப்ரீச் பண்ணியிருப்பாரு, ஆனா 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க. ஸோ நிறைய டேஸ் ஜோம் பண்ணாங்க. ஆனா அந்த 10-minute மெசேஜ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தது. ஆனா இன்னைக்குள்ள சர்ச்ல ஆப்போசிட்டா இருக்கு. நம்ம 10 minutes ஜோம் பண்ணோம், நான் நிறைய நாள் ஆண்டவரோட க்ளோரி ரிவீல் ஆகணும், நிறைய நாள் ஆண்டவர் சேல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அது சேஞ்ச் ஆகணுன்றத அதை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. இன்னொன்று வந்து அவர் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்னெல்லாம் என்கவுண்டர் பண்ணாரு அதெல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கானான்றது ஆப்பிரிக்கால ஒரு கண்ட்ரி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவருக்கு வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் உணர்ந்தாரா ஸ்பிரிட்ல, ஏதோ ஒரு எல்லாமே சம்திங் வாஸ் ராங், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கரெக்டாக அந்த சவுண்ட் செக்லாம் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் செக் பண்ணும்போது அவரோட எலக்ட்ரிக் கிட்டார் ப்ளே பண்ணுறவருக்கு ஹெவி கரண்ட் ஷாக் வந்துருச்சான். ஸோ அதில் கொலாப்ஸ் ஆகி அந்த கிட்டார்லேருந்து ஷாக் வந்து கிட்டார் அவரோட பாடியிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் அவர் அன்கான்ஷியஸாகவே இருந்தாரா, மூச்சு விடல. ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் கண் முழிச்சு பார்த்து அப்புறம் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ அது அப்புறம் அந்த அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அந்த மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் யூஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்மருக்கு கார்டியாக் அரெஸ்ட் இருந்ததா, அப்புறம் இன்னொரு கிட்டார் பிளேயருக்கு ஹார்ட் அட்டாக் இருந்ததா, அப்புறம் இவராலேயே ரொம்ப நாளா பெட்லேயே இருந்தாரா, எழுந்திரிச்சு நார்மல் ஆக்டிவிட்டிஸ் கூட பண்ண முடியலன்றது சொன்னாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணாருன்னா ஒரு புது கண்ட்ரிக்கு போறோம்னா அங்க ஒரு தனி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனியா ஒரு டீம் வந்து ஜெபம் பண்ணணும். அப்பல இருந்து ஆரம்பிச்சார். ஒரு ஸ்பெசிஃபிக்கா டெடிக்கேட்டடா ஒரு சில பேரை கூப்பிட்டு வச்சு அவர் ஒவ்வொரு நியூ கண்ட்ரிக்கு போகும்போது ஒரு மினிஸ்ட்ரிக்கு போகும்போது தனியா அவங்களுக்காக ஸ்பெஷலா ஜெபம் பண்றதுக்கு பீப்புள் வேணும்ன்றத அப்பதான் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாராம். இன்னொரு சமயம் இந்தோனேஷியால ஒரு மினிஸ்ட்ரி வந்துச்சா, அங்க கிளம்புறதுக்கு 1 week முன்னாடி இவருக்கு ஒரு கனவு வந்துச்சா. அதுல வந்து அவர் ஸ்டேஜ்ல பியானோல உட்காந்து பிளே பண்ணிட்டு இருக்காரா, திடீர்னு ஒரு பெரிய ஆள் ரெஸ்லர் மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்டேஜ் மேல வந்து இவரை அட்டாக் பண்ணி இவரை கொல்ற மாதிரி ஒரு மிஷன் வந்து இருக்குது. ஸோ அவர் அதை ஒய்ஃப்டையோ ஃபேமிலிட்டையோ சொல்லலை, ஏன்னா பயந்துருவாங்கன்னு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி இதுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணுங்கன்றத சொல்லியிருக்காரு. ஸோ கரெக்டாக அந்த இந்தோனேஷியாவுக்கு போயிருக்காரு. அங்கே அந்த ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ரிப்ரேட்டரி ஒர்க் பண்ணும்போது ஒரு நாய் கண்டினியூஸாக கொலைச்சிட்டே இருந்ததா. அப்பயும் அவர் சென்ஸ் பண்ணாரா, எனக்கு தெரியாத ஒன்று அந்த நாய்க்கு தெரியுது, தெர் இஸ் சம் டிஸ்டர்பன்ஸ்ன்றதை அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்புறமா அந்த கான்சர்ட் ஆரம்பிச்சு அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு இவர் பிளே பண்ணிட்டு இருந்தாரா, திடீர்னு கிரௌட்ல இருந்து அந்த அவர் கனவுல பார்த்த அதே ஆள் வந்து தூரத்துல இருந்து ஓடி வராராம். பெரிய ரெஸ்லர் மாதிரி ஜைகான்டிக் ஸ்ட்ரக்சரோட ஓடி வராரா. அவர் தரையில இருக்காரா. நான் டான் மோவன் அண்ட் அவரோட பேண்ட் வந்து 8 feet ஹை ஸ்டேஜ்ல மேல அவர் பியானோல உட்காந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஆல் ஆஃப் அ சடன் கீழே இருந்தவர் 8 அடிக்கு பறந்து வந்து ஸ்டேஜ்ல வந்து லேண்ட் ஆறாராம். ஸோ அவர் சொல்றாரு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரலா ஒருத்தர் பறந்து வந்து அட்டாக் பண்ண வரதை நான் பார்த்தேன். ஸோ அந்த டைம் நினைச்சாதான் சரி, நம்ம இன்னைக்கு நம்ம சாக போறோம், நம்ம பார்த்த கனவு வந்து நடக்க போகுதுன்னு அப்படி ஃப்ரீஸ் ஆகி பேரலைஸ் ஆகி அப்ப இருந்தாராம். திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த ரெஸ்லரோட 2 காலை தட்டி விட்டா என்ன ஆகுமோ அந்த மாதிரி யாருமே இல்லை அந்த சைட்ல. ஆனா அவர் தட்டி கீழே குப்புற விழுந்துட்டாரு. ஸோ அப்பதான் ரியலைஸ் பண்ணாரா, ஆண்டவர் அவரோட ஏஞ்சல்ஸ் அனுப்பிச்சு அவரை காப்பாத்திருக்காரு.
அப்புறம் அந்த செக்யூரிட்டி அதுக்குள்ள ஓடி வந்து அவரை தூக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த அட்டாக் பண்ண வந்து. அப்போ அவர் கில் டான் மோயின்றத கத்திக்கிட்டே இருந்தாரு. ஸோ அதான் அவர் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பத்தி என்ன மாதிரி வார்ஃபேர்லாம் வரும்ன்றத பற்றி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பர்சனல் லைஃப்லேயும் நிறைய இன்சிடென்ட்ஸ் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் மேரேஜ் ஆகி 11 இயர்ஸாக அவருக்கு பாப்பா இல்லை. ஸோ அப்புறம் அவங்க ப்ரேயர் பண்ணி எப்படியெல்லாம் அவங்க ஆண்டவர் அவங்கள ஃபெய்த்தில் நடத்தினாருன்றதை ஷேர் பண்ணியிருக்காரு. சரி, இனிமேல் நமக்கு ஆண்டவர் பேபி கொடுக்க மாட்டாரு, நம்ம அடாப்ட் பண்ணிடலான்னு அந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு ஃபேமிலி கால் பண்ணாங்களா, அந்த மாதிரி ஒரு பாப்பா இருக்கு, அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா. ஸோ அந்த ஸ்டேஜ் அப்போ தான் அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி பிறந்து. ஸோ அந்த எப்படிலாம் அவங்க ஃபெய்த்தில் வளர்ந்தாங்கன்றத சொல்லிட்டு இருந்தார். இன்னொன்று காரியம் சொன்னார். ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும் போது கிளாஸ் டோர் இருந்தது. அவர் அதை பார்க்காமலே அது வழியாக நடந்து போனதுனால கிளாஸ் பீஸ்லாம் ஃபுல்லாக குத்தி, அவர் ஸ்பெசிஃபிக்லி பியானோ பிளேயராக இருக்கிறதுனால நிறைய மசில்ஸ் டென்டான்ஸ்லாம் இன்ஜுரி ஆயிடுச்சான். நாள் போக போக எல்லாம் ஹீல் ஆயிடுச்சு. ஆனால் தெரியுதா 100% ஹீலிங் இல்லை. ஒரு சில இடத்துலலாம் மூமெண்ட் அந்த பியானோ பிளே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால அவர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு இடத்துல வந்து அவர் ஒர்ஷிப் பண்ணி முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ற ஸ்டேஜ்ல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் லாஸ்ட் ரோல உட்கார்ந்து இருந்தாரா. ஸோ அப்போ வந்து அந்த பிரசங்கம் பண்றவர் கேட்டாரா, யாருக்காவது ஒரு விதர்ட் ஹேண்ட்னா ரொம்ப டிசீஸ்ட் ஹேண்ட் இருக்கவங்க ஒருத்தவங்க இருக்கீங்க, ஆண்டவர் வந்து ஹீல் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஸோ இவர் பார்த்தாரா, இந்த ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்கு, இந்த விதர்ட் ஹேண்ட்லாம் கிடையாது, அவ்வளோ பார்க்க மோசமாலாம் இல்லைன்னு யோசித்தாரா. ஆனால் அந்த டைம்ல வந்து நம்ம மிச்சவங்க என்ன என்னை பத்தி நான் கையை தூக்குனேன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்றதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு இவர் வந்து யார் என்ன நினைப்பாங்கன்னு பரவாயில்லன்னு அவர் லாஸ்ட் ரோல் இருந்தாலும் எலும்பி கையை தூக்கி ஜெபம் பண்ணாரு. அந்த டைம்ல அவருக்கு வந்து ஒரு இன்டென்ஸ் ஹீட் அவர் ஹேண்ட்ல ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த நிமிஷத்துலேயே அவரோட ஹேண்ட் வந்து ஹீல் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான அது அவரை ஷேர் பண்றாரு. அவர் ஒரு நாள் வந்து ஒரு ஆல்பம் எழுதலாம், ஒரு ரிலீஸ் பண்ணலாம், ஃபியூ சாங்ஸ் எழுதலான்னு முடிவு பண்ணிட்டு ஒரு பீச் பக்கத்துல ஒரு சின்ன காட்டேஜ் வந்து 5 டேஸ்க்கு அவர் ரெண்ட் பண்ணி அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணி சாங்ஸ் எழுதலாம். ஆனா 5 நாள் முடிஞ்சிருச்சா, ஆனா ஆண்டவர் ஒரு சாங் கூட தரலேன்னு வருத்தமா இருந்ததாம். ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வழியில ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி அவர் இறங்கி ஹானஸ்டா, ஆண்டரே நீங்க ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி தெரியுது, நான் என்னோட ஃபெய்த்தை விடல, எனக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி அவர் டெஸ்பரேட்டா அவர் ஆண்டர்கிட்ட ஆனஸ்டா பேசினாராம். இப்போ ஆண்டர் சொன்னாரா, நீ இப்போ என்கிட்ட ப்ரேயர் பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட் சாங் அந்த ஆல்பம்க்கு அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதை எழுதினாராம். ஸோ அந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லார்ட் யூ சீம் ஸோ ஃபார் அவே, a million miles or more it feels today, and though I haven't lost my faith, I must confess right now that it's hard for me to pray. அந்த லிரிக்ஸ் தமிழ் எப்படி வரும்னா, நீங்க எனக்கு ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி தெரியுது ஜீசஸ், நீங்க ஆனாலும் நான் என்னோட விசுவாசத்தை விடல, ஆனால் எனக்கு இப்போ ப்ரேயர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, எனக்கு எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் கிரேஸ் கொடுக்க நான் வந்து உங்கள்கிட்ட பாடுறேன், அந்த மாதிரி வருது. ஸோ ஃபஸ்ட்டுலாம் ஆண்டவரே நீங்கள் எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுதே, எனக்கு விசுவாசம் இல்லாத மாதிரி தெரியுது, இந்த மாதிரிலாம் எழுதலாம், அந்த மாதிரிலாம் லிரிக்ஸ்லாம் எழுதுனா சர்ச்சஸ்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களேன்னு இவருக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வந்தது. அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாரா, அப்புறம் எல்லாரும் இது ஆனஸ்டா இருக்குது, சர்ச்சில் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றதை யோசிக்க கூடாது, இது வந்து நிறைய பீப்புள் ஃபீல் பண்றதை தான் நீ எழுதியிருக்கன்ற மாதிரி சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதுதான் அந்த ஆல்பம்ல ஃபர்ஸ்ட் சாங்கா, மெயின் சாங்கா அவர் யூஸ் பண்ணியிருக்காரு.
பாடின பாட்டுல அந்த ஃபர்ஸ்ட் சாங் இதுதான் அவர் எழுதுனது. ஸோ அது ஆனஸ்டா இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு ரொம்ப தூரமா இருக்கீங்கன்ற இது இருந்தாலுமே இது வந்து ஆண்டவர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பேசி இது கண்டிப்பா எழுதணும். ஏன்னா டேவிட் வந்து நிறைய இடத்துல சாங்ஸ்ல சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு ரொம்ப தூரமா இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு இப்போ ஜெபம் பண்ண முடியல, மை சாரோஸ் ஹேவ் என்கல்ஃப் மீன்ற மாதிரி நிறைய இடத்துல சாரோ பத்தி எழுதுறாரு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி சாங்ஸ் லிரிக்ஸ் இருக்கிறதும் தப்பு இல்லைன்றது அவருக்கு ஆண்டவர்